கதை சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துல அம்மாவும் பையனும் வீட்டுல இருக்காங்க. அப்ப இரவு நேரம்னு திடீர்னு கரண்ட் போயிடுச்சுங்க. அவங்க அம்மா நீ போய் மெழுகுவத்தி ஏத்து அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்றாங்க. அந்த பையனும் போய் மெழுகுவத்தியை ஏத்துறாங்க. அந்த மெழுகுவத்தி ஏத்துறதுக்கு ஒரே ஒரு தீப்பெட்டி தாங்க இருக்கு. அதுக்குள்ள கொஞ்சம் தீக்குச்சிகள் தான் இருக்கு. இந்த பையன் முதல் தீக்குச்சி எடுத்து ஏத்துறாங்க. ஆனா காத்துல அந்த தீக்குச்சி அமர்ந்துருதுங்க. இது மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு குச்சியா எடுக்க எடுக்க காத்துல அமர்ந்துகிட்டே இருக்கு. அவனால ஏத்துக்கவே முடியல. கடைசி குச்சி வரும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, இதுதான் இந்த தீப்பெட்டியோட கடைசி குச்சி, இதையாச்சும் கவனமா ஏத்திரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பையன் ரொம்ப கவனமா அந்த தீக்குச்சிய பத்த வச்சு அந்த மெழுகுவத்தியை எப்படியோ ஏத்திடுறாங்க. இப்ப நிம்மதியா வந்து உட்கார்ந்துட்டு திரும்பி பார்த்தா அந்த மெழுகுவத்தி அமர்ந்து போயிடுதுங்க. இப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, நீ முதல் தீக்குச்சி ஏத்தும் போதே ரொம்ப கவனமா இருந்திருக்கணும். எப்போதுமே முதல் முயற்சியை தான் கடைசி முயற்சியா நினைச்சுக்கிட்டு முழு மூச்சா செயல்பட்டா நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இதான் கதையோட நீதிங்க. எப்பொழுதுமே ஃபர்ஸ்டா எதை ட்ரை பண்றீங்களோ அதை இதுதான் லாஸ்ட் சான்ஸ் நினைச்சுட்டு ட்ரை பண்ணீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் கேட்கணும்னா டேஸ் மணி அப்படிங்கிற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.